ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगना रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगना ललिता श्रीविशाखान्वितं स। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमस्तुते। तप्त कांचन गौरंगी श्री राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुत देवी प्रणमामि हरिप्रिये। पंचकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचंड निर्विशेष शून्यवादी पश्चात देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसारी गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। हरे कृष्ण सचिन। हरे कृष्ण। Okay, just group the message button. Okay. प्रभु होस्ट பண்ணுங்க. Sorry प्रभु, बता रहा हूँ. Sorry. अच्छा. Over here, so you push line and this is the well, you have to do this stuff because it's blocking the way. No, you can move your point out here on the. हाँ, कुरुतरम प्रभु. Okay, hold on. प्रभु இந்த whole book ஓட காப்பி அனுப்புறேன்னு சொன்னீங்க பிரபு லாஸ்ட் கவுண்ட்ல. கரெக்ட். ஸ்கேன் காப்பி தானே? ஏதோ ஒன்று காப்பி, இது ஸ்கேன் காப்பியோ இல்லைன்னா ஸ்கேன் காப்பி தான். இந்த புத்தகம் வந்து சாஃப்ட் காப்பி தமிழில் வந்து சாஃப்ட் காப்பி இல்ல. ஸோ அதனால வந்து ஹார்ட் காப்பில இருந்து ஸ்கேன் பண்ணி தான் நம்ம படிக்கணும். இப்போ நம்ம கிட்ட இது இருக்கா பிரபு? தமிழ்ல இந்த புக் இருக்கா? தமிழ்ல புத்தகம் இருக்கு. தமிழ் டெம்பிள் இல்ல, என்கிட்ட இருக்கு. ஓ ஓகே ஓகே. எனி டைம் இருக்கு பிரபு. உங்ககிட்ட இருக்கா? இல்ல புக் வேணா என்கிட்ட கொடுங்க, நான் வேணா ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா. ஓகே, நான் தரேன் பிரபு. இன்னைக்கு தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு தான் நான் தரேன். தேங்க்யூ பிரபு. ஸோ இதுல இருந்து படிக்கலாம். ஸோ இன்னைக்கு வாசிப்பது வந்து ஸ்ரீ ஈஷோபனிஷத். ஸ்ரீ ஈஷோபனிஷத்தோட குறிக்கோள் அல்லது நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். இது வந்து சொற்பொழிவோட தொகுப்பு, டிரான்ஸ்கிரிப்ஷன் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
இது 1969 லண்டனில் பிரபுபாத் வந்து கொடுத்த லெக்சர் இது ஆக்சுவலா. இந்த ஸ்ரீ ஈஸ்வரபனிஷோட குறிக்கோள் இல்லைன்னா வந்து என்ன, எதற்காக இந்த புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீ ஈஸ்வரபனிஷத் வந்து வேதங்கள்ல வரக்கூடிய ஒரு பாகம். வேதங்கள்ல வரக்கூடிய பாகத்துல வந்து முக்கியமா வேதம்னாலே அறிவு, அதுதான் பார்த்தோம். இந்த வேத அறிவு வந்து ஒரு மனிதரை இல்லைன்னா ஒரு ஜீவாத்மாவை கிருஷ்ணரிட எப்படி கூட்டி போறது, நெருக்கமாக கூட்டி போறது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வந்து ஒரு சாரம். இந்த புத்தகத்தோட சாரம் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஒரு அறிவை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இந்த அறிவு வந்து இந்த அறிவை வைத்துக்கொண்டு எப்படி நம்ம வந்து நம்மளோட பக்தியை வளர்த்து கொள்ளலாம். சோ அதனால இதான். அதே மாதிரி இந்த புத்தகத்தோட வேதம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வேத நூல்கள்ல இருக்க அறிவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வேத நூல்கள்ல இருக்கக்கூடிய அந்த அறிவு வந்து உண்மையான உன்னதமான அறிவு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் நாலேஜ், அதாவது முதல்ல கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இது நம்மளுக்கு புரிய மாட்டேது. எதுவா பொதுவா அறிவுனாலும் வந்து நம்மளுக்கு வந்து புரிதல் வேணும். இது வந்து புரிய மாட்டேது. ஏன் அப்படின்ற போது நம்ம ஒரு 4 வகையான குறைபாடுகளை பார்த்தோம். மனித வாழ்வில் இருக்கக்கூடிய 4 குறைபாடுகள். அது என்னென்ன, யாருன்னா சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. தவறு சொல்லுங்க உபரிஷ் பிரபு. தவறு செய்தல், மாயை, ஏமாற்றும் குணம், புலன்கள் பக்குவமற்றவை. தவறு செய்தல், அது நம்ம அதுக்கான உதாரணங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாயை, இலூஷன், ஒரு விஷயத்த இருக்குன்னு நம்ம நம்புறது. ஒரு காணல் நீர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது, நம்ம ஒரு பாலைவனத்துல வந்து நீர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போனா கிட்ட போனா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஏமாற்றுதல், சீட்டிங் ப்ரொபென்சிட்டி. பொதுவா இது வந்து நம்ம நாலேஜ் ஆஸ்பெக்டா பாக்குறோம். அதாவது வந்து இந்த ஏமாற்றுதல் வந்து 2 வகையா பண்ணலாம். ஒண்ணு வந்து டெலிபரேட்னா ஒருத்தனை வந்து ஏமாத்தணும்ன்றதுக்காண்டி பண்றது. இந்த என்வி, சீட்டிங்கு, அப்புறம் வந்து ஏமாத்துறது, எப்படியாவது பணம் பாக்குறது, அது வந்து ஒரு வகையான ஏமாற்றுதல். இன்னொரு வகையான ஏமாற்றுதல் வந்து தெரியாத ஒன்றை தெரிந்தது போல் காட்டிக்கொள்வது. தெரியாத ஒன்றை தெரிந்தது போல் காட்டிக்கொள்வது. அது வந்து இந்த ஆன்மீக வளாகத்துல வந்து ரொம்ப பொருந்தும். ஏன்னா நிறைய பேர் வந்து பகவத்கீதா வந்து சொற்பொழிவு கொடுப்பாங்க, நிறைய பேர் பகவத்கீதாவோட மொழிபெயர்ப்பு கொடுத்திருப்பாங்க, நிறைய அதுல வந்து பொருளுரை கொடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க. ஆனா அது வந்து பகவத்கீதாவின் சாரத்தை அதுல இருக்காது. ஏன்னா வந்து அதை வந்து அவங்க பின்பற்ற மாட்டாங்க. சோ அதனால வந்து ஒரு மனிதன் முட்டாள் எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம்? ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவன் முட்டாள் எப்படின்னு புரிந்து கொள்ளலாம்னா, வெளி தோற்றமாக தெரியாது. வெளி தோற்றமாக அவன் வந்து நல்ல உடை, நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல என்ன சொல்றது, அலங்காரங்கள்லாம் போட்டிருந்தா நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு மனிதனை எப்படி முட்டாள் என்றது புரிந்து கொள்ளலாம் என்றால், அவன் எப்பொழுது பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்ற போது நம்மளுக்கு தெரியும். ஓ, இவன் முட்டாள், இவன் பேசுறதே தெரியாது, இவன் என்ன பேசுறான்னு இவனுக்கு தெரியாது, ஆனா பேசுறான் அப்படின்னு. அதே போல் ஆன்மீகத்திலயும் நம்ம வந்து ஒரு எந்த அளவுக்கு ஆன்மீகம் அறிவு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது அப்படின்ற நோக்கத்தை நம்ம பார்க்கணும். அதுவும் முக்கியம். எந்த அளவுக்கு ஆன்மீக அறிவு முக்கியமோ அதே அளவிற்கு அந்த ஆன்மீக அறிவு எங்கிருந்து வருகிறது, சோர்ஸ் என்ன, அதோட மூலதனம் எங்கிருந்து வருது அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, படிப்பு நார்மலா வந்து பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம் அப்படின்றதும் பெற்றோர்கள் வந்து நிறைய நேரத்தை செலவு செய்து எந்த நல்ல ஸ்கூலு அப்படின்றத வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னா படிப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், அதே போல வந்து நல்ல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கணும் அப்படின்றது வந்து விருப்பம். சோ அது போல வந்து ஆன்மீக அறிவிலும் இந்த கண்ணோட்டத்தை நாம் மறந்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு ஆன்மீக அறிவு நல்லது உண்மையோ அந்த அளவுக்கு அது எங்கிருந்து வருகிறது, எந்த
அது குரு பரம்பரையில் வருகிறதா, டிசிப்ளிக் சக்சஷன் குரு பரம்பரையில் வரக்கூடிய அந்த அறிவா, அதை நம்ம பார்க்கணும். இப்ப அதே போல வந்து அது நான் பார்த்தேன். ஆனா இதுல வந்து ஒரு விஷயத்த வந்து அறிவை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து அரோக பந்தா, இன்னொன்னு வந்து அவரோக பந்தா. இந்த அரோக பந்தானா வந்து அசெண்டிங் ஆர்டர். ஒரு அறிவை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம் என்றால், படிப்படியாக நம்ம புரிதல் அப்புறம் வந்து யூகிங்கள், அதாவது கெஸ் ஒர்க், யூகிக்கிறது, மனக்குழப்பத்துக்கு ஆளாவது, அதுக்கப்புறம் புலன்களின் சக்தியினால் புரிந்து கொள்ள சில விஷயங்கள், அது நம்மளுக்கு படிப்படியா தெரியும். அது வந்து அரோக பந்தா, அது அசெண்டிங் ப்ராசஸ். ஆனா ஆன்மீக அறிவு வந்து அப்படி கிடையாது. ஆன்மீக அறிவு வந்து டிசெண்டிங் ப்ராசஸ். அவரோக, மேல இருந்து கீழே வருது. குரு கிட்ட இருந்து டிசைபிள்ல இருந்து அடுத்த டிசைபிள், அந்த மாதிரி குரு சீடர்கள் அந்த வகையாக வரக்கூடிய. அதனாலதான் வந்து இந்த வேதத்துக்கு வந்து இன்னொரு மொழி, அதாவது இன்னொரு பேர் உண்டு. இந்த வேதத்துக்கு வந்து இன்னொரு பேர், அது என்னவென்றால் ஸ்ருதி அப்படின்றாங்க. ஸ்ருதி, வேதம் என்றால் அது ஸ்ருதியை குறிக்கிறது. ஏன் அப்படின்னா, ஸ்ருதினா வந்து காதால் கேட்கக்கூடியவை. இந்த வேதத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, எப்படி வந்து அப்போ முன்னாடி கத்துக்கிறாங்க அப்படின்னா, காது மூலமாக கத்துப்பாங்க. பக்கத்துல உட்காந்து கேட்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. இவங்க பேர் வந்து ஸ்ருதிதர் அப்படின்னுவாங்க. ஸ்ருதிதர்னா ஒரு வாட்டி கேட்டா போதும், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திருப்பி அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரஞ்சி மாதாஜி, நீங்க இந்த புத்தகத்தை வச்சிருக்கீங்களா? எஸ். சரி, ஓகே. இப்ப வாசிக்கும் போது ஏதாவது வார்த்தைகள் பிழை பெற்றால் அதை நீங்க சொல்ல முடியுமா? எஸ் பிரபு, எஸ். தேங்க்யூ. நான் எடுத்துட்டு வரல புக்கு. ஓகே பிரபு. சிந்து மாதாஜி, நீங்க வாசிக்கிறீங்களா? சரி பிரபு. வேதங்கள் தாயாக கருதப்படுகின்றன, அதுல இருந்து வாசிக்கணும். அங்கதானே விட்டோம்? ஓ, அதுலதான் படிக்கணும். ஓ, சூப்பர். வேதங்கள் தாயாக கருதப்படுகின்றன. பிரம்மதேவர், அந்த வேர்ட்ஸை மட்டும் சொன்ன. பிதாமகராக கருதப்படுகிறார். பிதாமகர். பிரம்மதேவர் பிதாமகராக கருதப்படுகின்றார். ஏனெனில் வேத ஞானத்தின் அறிவை முதலாக பெற்றவர் அவரே. படைப்பின் தொடக்கத்தில் முதலில் தோன்றிய உயிர்வாளி பிரம்மாவே. இவர் வேத ஞானத்தை பெற்று அதை நாரத முனிவருக்கும் பிற சீடர்களுக்கும். நீங்கள் படிங்க மாதாஜி. இல்ல, படிங்கம்மா. அதை நாரத முனிவருக்கும் பிற சீடர்களுக்கும் மகன்களுக்கும் போதித்தார். அவர்களும் அதை தத்தமது சீடர்களுக்கு வழங்கினர். இவ்விதமாக வேத ஞானத்தின் சீட பரம்பரை வாயிலாக கீழிறங்கி வருகிறது. வேத ஞானத்தை அவ்வாறே புரிந்து கொள்ள வேண்டுமென்று பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் கூட இந்த முடிவைத்தான் அடைவீர்கள். எனவே நேரத்தை மிச்சப்படுத்த வேதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தந்தை யார் என்பதை அறிய தாயின் வாக்கை ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அவள் சொல்வதை வாதம் செய்யாமல் அப்படியே ஏற்கலாம். 3 வகையான பிரமாணங்கள், சாட்சிகள் உள்ளன. பிரத்ய, அனுமான, சப்த. பிரத்ய என்றால் இப்ப இங்க வந்து நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து ஒரு நம்ம பக்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா வந்து, எப்படி வந்து வேத அறிவு வந்து எப்படி ஏத்துக்கிறது, இல்லைன்னா வந்து வேத அறிவு வந்து ஏன் அப்படியே ஏத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கும். இங்க வந்து அதுக்கான ஒரு விடை இருக்கு. என்ன விடை என்றால் பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் கூட இந்த முடிவில் தான் அடைவீர்கள்.
அதாவது இந்த இந்த பிரபஞ்சம், இந்த படைப்பு, பரம்பொருள், இதுல வந்து இந்த ஆன்மீக ஆராய்ச்சிகள் மேற்கொண்டால் கூட வேதங்கள் என்ன கொடுத்திருக்கு, பகவத்கீதால என்ன கொடுத்திருக்கு, அந்த முடிவுக்கு தான் வருவோம் நம்ம. சோ அதற்காகவே அந்த ஒரு காரணம்காக நம் நேரத்தை ஏன் வீணடிக்க வேண்டும்? எதற்காக? இப்போ வந்து ஒரு பகவத்கீதா வந்து கிருஷ்ணர் வந்து ஸ்ரீ பகவான் உவாச்சா அப்படின்னு போடுறாங்க. சோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா, பகவான்னா வந்து முதற் கடவுள், புருஷோத்தமரான முதற் கடவுள் கிருஷ்ணர். அவர் வந்து பேசும் பொழுது அவர் படைக்கிறாரு. அவரை பத்தி அவர் படிச்சனால அவர் அதை பத்தி பேசுறாரு. சோ அதை ஒப்புக்கொள்வதற்கான மனப்பக்குவம் வந்து இல்லைன்னா கேள்விகளை எழுப்புவோம், சந்தேகத்தை எழுப்புவோம். சோ என்னதான் வந்து ஆராய்ச்சி பண்ணாலும் கூட முடிவில் வரக்கூடிய விடை அல்லது முடிவில் வரக்கூடிய கன்க்ளூஷன் அது வந்து வேதங்கள்ல கொடுத்திருக்கிறதோட ஒப்பு போகுது. சோ அதனால வந்து நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. சோ இது ஒரு காரணம். எதற்காக இப்ப எதுக்கு நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கணும், எதுக்கு வந்து பகவத்கீதால சொல்றதை நான் எடுத்துக்கணும்? ஓகே, பகவத்கீதால சொல்றதை எடுத்துக்கிறது வந்து லிப்ட்ல ஏறுற மாதிரி இல்ல. நான் படிக்கட்டுல தான் வருவேன், நானே ஆராய்ச்சி பண்ணுவேன், நானே வந்து எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னா கடைசியில வரப்போற முடிவு அதுதான். அதுக்காக தான் இந்த உதாரணம் கொடுத்திருக்காங்க. தந்தை யார் என்பதை அறிய தாயின் வாக்கை ஒப்புக்கொள்வதாக இருந்தார். அதுவே போதும். தந்தை யார் என்பதை தாய் ஒருவர் சொல்வதே உண்மை. இல்ல நான் ஒட்டுக்கொள்ள மாட்டேன், நான் ஆராய்ச்சி பண்ணினாலும், என்னதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் கூட அந்த விடை வந்து தாய் சொல்வதுதான் வந்து அங்கதான் முடிய போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சோ அதனால வந்து வேதங்களை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதுக்காக நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் வேதம் பேசுறேன் ஏத்துக்கோ, அப்படி கிடையாது. ஆனா அதுக்கும் ஒரு செக் இருக்கு. என்னது? அந்த வேதத்தை கூறக்கூடிய மனிதர் அல்லது அந்த வேதத்தை இல்ல பகவத்கீதா, ஆன்மீக நூல்களை கொடுக்கக்கூடிய, வழங்கக்கூடிய அத்தகைய மனிதன் சீட பரம்பரையில் இருக்க வேண்டும். அதுதான் இங்க பார்க்கணும். சோ முதலில் வேதங்களை கிருஷ்ணர் கூறுகிறார். யாருக்கு சொல்றார்? பிரம்மதேவருக்கு சொல்கிறார். பிரம்மதேவருக்கு சொல்றார். அந்த பிரம்மதேவர் வந்து என்ன சொல்றது? பிரம்மதேவர் வந்து நாரதருக்கு கொடுக்கிறார். டிசிப்ளின் அதுவே வந்து பகவத்கீதையில் கூறுகிறது. அதை நான் பார்த்துன்றேன். பகவத்கீதை கூறுகிறது. பகவத்கீதையில எந்த அத்தியாயம்? 4வது அத்தியாயத்தில் கூறுகிறாங்க. என்ன சொல்றாங்க? ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விது. இந்த அறிவு பரம்பரை வழியாக, இந்த சீட பரம்பரையில் வழியாக நான் கூறியுள்ளேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சோ அதனால வந்து இங்க வந்து எப்படி நம்ம அந்த 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 அறிவை, ஆன்மீக அறிவை எடுத்துக்கொள்வது, அதே போல் யாரிடம் எடுத்துக்கொள்வது, ஏன் எடுத்துக்கொள்வது, இதுக்கான விடை வந்து இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்கு. அதாவது வந்து 3 வகையா அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. 3 வகையா அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். இந்த 3 வகை என்னென்ன? பிரத்யக்ஷ பிரமான், பிரமாணம். பிரமாணம்னா வந்து சாட்சிகள், ஆதாரங்கள். பிரத்யக்ஷ பிரமான், அனுமான் பிரமான், அதுக்கப்புறம் வந்து சப்த பிரமான். ஓகேங்களா? பிரத்யக்ஷ, அனுமான், அப்புறம் சப்த, 3. ஃபர்ஸ்ட் வந்து பிரத்யக்ஷனா என்ன அப்படின்றத பார்ப்போம். பிரத்யக்ஷனா வந்து அக்ஷனா வந்து கண்கள், சரிங்களா? அக்ஷய நேத்ரா நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு. அக்ஷய கண்கள். அதாவது வந்து ஒரு விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், கத்துக்கிறோம்னா பார்த்துனா புலன்கள் மூலமாக. சோ நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு இதை எடுத்துக்கோம். இப்ப இது என்னது? இது ஏன்னா சொல்ல முடியுமா? பென்சில். ஓகே, வேற என்ன சொல்ல முடியும்? எழுதுகோல். ஓகே, எழுதுகோல், பென்சில். ஓகே, வேற என்ன? ரப்பர் உள்ளதா?
ரப்பர் உள்ளது. ஓகே, இது ஒரு பென்சில். இந்த பென்சிலுக்கு ரப்பர் இருக்கு. வேற இதோட ஃபங்க்ஷனாலிட்டி கேக்குறீங்களா? உங்களுக்கு என்ன அறிவு இத பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களால? மரம். ஆமா, ஓகே. சோ இதுல வந்து ஆமா நான் வந்து வுட் பாக்குறேன். ஓகே, இது வுட் இருக்கு, பென்சில் இருக்கு, டிசைன் போட்டிருக்கு. டிசைன் போட்டிருக்கு. ஓகே, இது டிசைன் போட்ட இதனால செய்யப்பட்ட ஒரு பென்சில் ரப்பரோட இருக்கு. வேற ஷார்ப் பண்ணி இல்ல எழுதுறதுக்கு. என்ன ஷார்ப் பண்ணி இல்லையா? எஸ். ஓகே, இது இப்போதைக்கு வந்து முழுமையாக இருக்கிறது இந்த பென்சில். எஸ். இத வந்து இன்னும் ஷார்ப் பண்ணல. ஓகே, வேற இப்ப இந்த பென்சிலை பார்த்தோன்னே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. கரெக்டா? இது பேர் வந்து பிரத்யக்ஷ பிரமான். இதுக்கு பேர் வந்து பிரத்யக்ஷ பிரமான். அதாவது வந்து நீங்க வந்து நீங்க முழுக்க நீங்க வந்து கண்களால் மட்டுமே இது சொல்றீங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். இங்க இடத்துல வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, நான் தொட்டு பாக்குறேன், சாஃப்டா இருக்கு. ஆனா இந்த ரப்பர் எண்ட்ல வந்து சாஃப்டா இல்ல, கொஞ்சம் வரவரன்னு இருக்கு. இந்த இதுல வந்து கொஞ்சம் வரவரன்னு இருக்கு. இது தொட்டு பார்த்தா நல்லா நல்லா ஸ்மூத்தா இருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்ப நான் ஸ்மெல் பண்ணலாம். ரப்பர்ல சென்ட் ரப்பர் கிடையாது, நார்மல் ரப்பர் தான். அப்புறம் வுட்டு என்ன மரம் தெரியல, சந்தன மரம் கிடையாது. ஆனா சோ இந்த மாதிரியான அறிவை வந்து புலன்கள் மூலமாக அறிவை வளர்த்துக் கொள்வது, இது முழுமையான அறிவா? இந்த பென்சிலை பற்றி எனக்கு முழுசா தெரியுமா? இல்லை பிரபு. யாராவது இந்த பென்சிலை பத்தி முழுசா நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல. ஏன்? எழுதி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி. ஓகே, எழுதி பார்த்தாதான் தெரியும். ஓகே, வேற என்ன? நம்ம இதுவரையும் பார்த்ததுல வந்து புலன்களால நாங்கள் சென்ஸ் சொல்றோம், அதனால தவறு செய்யறோம். கரெக்ட். ஏன் வந்து புலன்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடிதான் பார்த்தோம், புலன்கள் வந்து முழுமையானது கிடையாது. புலன்கள் வந்து முழுமையானது கிடையாது நம்ம பார்த்தோமா இல்லையா? 4 குறைகள் இருக்குன, உடலில் 4 குறைகள் இருக்குன. பென்சில் வந்து இப்ப வந்து குறைகள் இதனால முழுமையாக பார்த்து வந்து நான் இது உள்ள வந்து என்ன இருக்கு அதெல்லாம் தெரியாது, இது உள்ள எப்படி இருக்கு அது எனக்கு தெரியாது, இதோட இது ஹைட் என்ன, இதோட வித் என்ன, இதோட டைமென்ஷன் என்ன, இதெல்லாம் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு. இது முழுமையான அறிவு கிடையாது. அதுதான் பாயிண்ட். பிரத்யக்ஷ பிரமான் அதுல அறிவு உண்டு, இல்லைன்னு சொல்ல. இது பார்த்தோன்னே நம்மளுக்கு பென்சில் தெரிஞ்சிச்சு, அது வந்து அதுவும் ஒரு வகையான அறிவு தான். ஆனா அது முழுமையான அறிவு கிடையாது. அதுதான் வந்து நம்ம வந்து நோட் பண்ற வேண்டிய விஷயம். சோ பிரத்யக்ஷ பிரமான்ல வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்களாலும் மட்டும் நம் புலன்களாலும் சேகரிக்கக்கூடிய அந்த அறிவு முழுமையான அறிவு கிடையாது. ஏனென்றால் இந்த புலன்கள் வந்து முழுமை கிடையாது. இந்த புலன்கள் வந்து முழுமை கிடையாது. அதுதான். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு உதவக்கூடிய அறிவு. இப்ப நம்ம சென்சரி நாலேஜ், அதாவது வந்து பிரத்யக்ஷ பிரமான் வந்து நம்மளுக்கு உதவக்கூடிய அறிவு. ஆனா அது முழுமையான அறிவு கிடையாது. இப்ப நம்ம காரே ஓட்டுறோம், ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம அந்த கண்கள் தானே நம்ம யூஸ் பண்றோம். முக்காவாசி கண்களை பாக்குறோம். அங்க போட்டிருப்பா போர்டு, அங்க இருக்குப்பா ரெஸ்டாரண்ட், அங்க இருக்குப்பா ரெஸ்ட் ரூம். அது நம்ம பார்த்தோன்னே நம்ம பண்றோம், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ரெஸ்ட் ரூம், இது வந்து இந்த மாதிரியான அறிவை நம்ம சேகரித்துக்கிறோம். அப்ப நாளைக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா, நான் அங்க ஒரு போர்டு பார்த்தேன்ப்பா, நீங்க என்ன பண்ணீங்க, நேரா போனீங்க, லெஃப்ட் போனீங்கன்னா அங்க ஒரு போர்டு இருக்கும், அங்கதான் நீங்க வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நம்ம வந்து அது வந்து யூஸ் பண்றதுக்கான வசதி உண்டு. ஆனா அது கம்ப்ளீட் கிடையாது. சோ அதை பத்தி நம்ம என்ன பிரபுபாத் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இதை ரீட் பண்ணுங்க மாதாஜி. பிரத்யக்ஷ பிரமான். பிரத்யக்ஷ என்றால் இப்படி இருக்கலாம் என்று யூகித்து அறிவது. உதாரணமாக டார்வினுடைய கொள்கையில் இது இப்படி இருக்கலாம். இல்ல நேரடியான சாட்சி. நேரடியான சாட்சியம். நீங்க அது படிக்கிறீங்களா? நேரடியான சாட்சியம் நமது புலன்கள் பக்குவமானவை அல்ல என்பதால் நேரடியான சாட்சியம் அவ்வளவு நல்லதல்ல. நாம் தினமும் சூரியனை பார்க்கின்றோம். அது ஒரு சிறிய தட்டினை போன்று தோற்றமளிக்கிறது. ஆனால் உண்மையில் சூரியன் பல்வேறு கிரகங்களை விட மிக பெரியது.
நம்முடைய இந்த பார்வையின் பயன் என்ன? எனவே நாம் நூல்களை படித்து சூரியனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதனால் நேரடி அனுபவம் பக்குவமானதல்ல. அடுத்தது அனுமான அறிவு. இப்படி ஓகே ஒரே நிமிஷம். சோ பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம், இந்த பென்சில் நம்ம உதாரணம் எடுத்தோம். இதுல வந்து குறைபாடு உள்ளன. ஏனென்றால் புலன்கள் பக்குவமானவை அல்ல என்பதால் நேரடியான சாட்சியம் அவ்வளவு நல்லதல்ல. நாம் தினமும் சூரியனை பார்க்கின்றோம். நம்ம வந்து டெய்லிக்கும் நம்ம வெளியே போயிட்டு சூரியனை பாக்குறோம். ஆனா அந்த சூரியன் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தெரியுது. ஒரு சிறு அந்த நாணயம் அளவில் தான் இருக்கிறது சூரியன். அந்த இத்தனைக்கு நம்ம வந்து ஒரு நாணயத்தை வச்சு சூரியனை மறைச்சிடலாம். ஆனா உண்மையில் அது சூரியன் வந்து சின்ன கிரகமா இல்ல, மிக பெரியது. எனவே நாம் நூல்களை படித்து சூரியனை பற்றி அப்போ வந்து முழுமையாக சூரியனை படித்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் படிக்கிறோம். அதனால் நேரடி அனுபவம் பக்குவமானதல்ல. நெக்ஸ்ட் அடுத்தது அனுமான அறிவு. இப்படி இருக்கலாம் என்று யூகித்து அறிவது. உதாரணமாக டார்வினுடைய கொள்கையில் இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விஞ்ஞானமாகாது, அது அனுமானமே என்பதால் அதுவும் பக்குவமான அறிவாகாது. அதிகாரபூர்வமான இடத்திலிருந்து பெறும் அறிவே பக்குவமான அறிவாகும். வானொலி நிலைய அதிகாரிகளிடமிருந்து பெறும் நிகழ்ச்சி நிரலை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்கிறீர், அதனை மறுப்பதில்லை. அதிகாரபூர்வமான இடத்திலிருந்து பெறப்பட்டிருப்பதால் அதை சோதிக்க வேண்டிய தேவையில்லை. வேத ஞானம் சப்த பிரமாண ஒரு நிமிஷம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விஞ்ஞானமாகாது, அக்கது அனுமானமே என்பதால் அதுவும் பக்குவமான அறிவாகாது. அதிகாரபூர்வமான இடத்திலிருந்து பெறும் அறிவே பக்குவமான அறிவாகும். சோ இதுல வந்து அடுத்தது வந்து அனுமானம். சரி, ஓகே. இப்ப யாருன்னா வந்து நம்ம வந்து பிரத்யக்ஷ பிரமான் பார்த்தோம். பிரத்யக்ஷ பிரமான்னா என்ன? ரஞ்சி மாதாஜி சொல்லுங்க. பிரத்யக்ஷ பிரமான்னா என்ன, அதோட குறைபாடுகள் என்ன? எக்ஸாம்பிள் சூரியன். சூரியனை நாங்க ஒரு கொயினால மறைக்கலாம், ஆனா சூரியன் அப்படி இல்லை. அது கண்ணுக்கு அப்படி தெரியுது. அது ஒரு புலனால நாங்கள் ஊகிச்சு கொள்றது. அதனால அது அது நேரடியான சாட்சியம் அது சரியல்ல. அது வந்து நம்மளுக்கு உதவக்கூடியது, ஆனா முழுமையானது அல்ல. உதவக்கூடியது, முழுமையானது இல்லை. எஸ். சரி, இத திருப்பி நம்ம இந்த உதாரண பென்சிலுக்கு வரலாம். இப்ப வந்து நம்ம பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா, இத வந்து அனுமானம் பிரமான்றாங்க. அனுமான் பிரமான்னா என்னது? ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒருவேளை அப்படி இருக்கலாம். யூகிப்பது. ஒரு உதாரணம், பென்சிலை பத்தி யூகிக்குங்க. நான் வந்து சொல்வேன், இதோட அளவு வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும், இல்லைன்னா 28 சென்டிமீட்டர் இருக்கலாம், மேபி இருக்கலாம். வேற என்ன யூகிப்பினால் இருக்கக்கூடிய அறிவு ஏதாவது சொல்லுங்க. அதுக்குள்ள எழுதுற பகுதி ஒருவேளை கரியா இருக்கலாம் அல்லது காரியமா இருக்கலாம். கரியா இருக்கலாம். கரி. ஆமா. I was thinking ஒரு ஸ்டிக்னு தான் நான் உடனே நினைச்சது. இட்ஸ் நாட் பென்சில் என்ன உலங்கையில. I was thinking it's a stick. ஒரு சின்ன தடியன். இது பென்சில். இது பென்சில் வந்து இப்போ வந்து இது எழுதுனா என்ன கலர் இருக்கும்? கருப்பு. தெரியாது. பென்சில் எழுதி கலர் பென்சிலா இருக்கலாம். ஜெனரலா பென்சில் வந்து எழுதுனா என்ன கலர் இருக்கும்? எஸ். இது நான் பார்த்தது கிராஃபைட். இதுல உள்ள வந்து நீங்க பாருங்களேன், தெரியுதா? கார்பன் கலர். அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
பார்த்தோம், கண்ணால பார்த்தோம். கண்ணால பார்த்து பார்த்து நிறைய வாட்டி பென்சிலை நீங்க யூஸ் பண்ணி நீங்க கண்ணு பார்த்து மெமரியில அப்டேட் ஆயிடுது. உங்களோட மனசுல வந்து ஏற்கனவே பென்சில் பார்த்திருக்கீங்க, அப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது என்ன கலர்னு. எழுதினோடனே ஓ கார்பன், இன்னொரு பென்சில் கார்பன், இன்னொரு பென்சில் அதே கலர், இன்னொரு பென்சில். அப்போ கடையில போயிட்டு பென்சில் வாங்கினாலே உங்களுக்கு தெரியும் அதோட கலர் வந்து கருப்புன்னு. ஏன்னா பல முறை பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து நீங்க எடுத்து 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 அது அப்படியே அனுமானா மாறும். புரியுதுங்களா? அனுமான் பிரமாணம், ஆமா. யூகிப்பது. இப்ப இன்னொரு அனுமான் பிரமாணுக்கு இன்னொரு உதாரணம் தரேன். மனிதர்கள் மாட்டல், அதாவது வந்து அழியக்கூடியவர்கள், நிரந்தரமாக வாழ முடியாது. இந்த அறிவு எப்படி வரும்? ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம். நம்மள பார்த்தது இல்ல. எங்க பாட்டனார், முப்பாட்டனார், தாத்தா, பக்கத்து வீட்டு இத மாதிரி பார்த்திருக்கோம். ஓ அப்போ மனிதனா பிறந்தா இறப்புன்னு ஒண்ணு வருது, இறப்பு கண்டிப்பா இருக்கு. நம்ம வந்து இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் அழிவு உண்டு. அந்த ப்ராபபிலிட்டி வந்து 100%. 99 கிடையாது, 101 கிடையாது, 30 கிடையாது, 100% டு த டாட். அது வந்து அனுமான் பிரமாணம். நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்து நம்ம மெமரியில ஸ்டோர் பண்றனால என்ன ஆகுது, அதோட பிம்பம், அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தினால மெமரி பவர், இட்ஸ் ஜஸ்ட் a reflection of the thinking by reflection. ஓ அன்னைக்கு நான் போன வருஷம் பென்சில் வாங்கினேன், அதுவும் இந்த கலர் தான். என் ஃப்ரெண்டு வேற பென்சில் வாங்கினாப்பா, அதுவும் இந்த கலர் தான். அப்ப வேற யாராவது ஃப்ரெண்டு வாங்கும் போது நம்ம சொல்லலாம், வேற அந்த பென்சிலு அதோட கலர் பிளாக் கலரு எனக்கு தெரியும், ஏன்னா என் பென்சிலும் அப்படிதான் இருக்கு, என் ஃப்ரெண்டு பென்சிலும் அப்படிதான் இருக்கு, உந்தும் அப்படிதான் இருக்கு. இன்னொன்னு கூட சொல்லலாம், அந்த ரப்பருக்கு பத்தியா அது வேலை செய்யாது, எப்படா அவனுக்கு தெரியும் அப்படின்னு. டேய் நான் யூஸ் பண்ணிருக்கேன்டா, என் ஃப்ரெண்டும் யூஸ் பண்ணிருக்கான்டா, என் பக்கத்து வீட்டுக்காரும் யூஸ் பண்ணிருக்கான், இந்த கம்பெனில அந்த ரப்பர் வேலை செய்யாது. சோ இது வந்து அனுமான் பிரமாணம். யூகிப்பினால் இருக்கக்கூடிய அந்த அறிவு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனா இதுவும் வந்து ஒரு கெஸ் ஒர்க் தான். அதுக்கு உதாரணமா என்ன பார்த்தோம், டார்வின் தியரி, எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்றாங்க. எல்லா உயிரினங்களும் எல்லா சமயத்தில் இருக்கின்றன. எவல்யூஷன்லாம் அது வந்து அவரோட தியரி, அது வந்து ரியலைஸ்டு நாலேஜ் கிடையாது, அறிவுபூர்வமாக உணர்ந்த அறிவு கிடையாது. அது ஒரு தியரி, ஹைபோதிசிஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பெகுலேஷன், மனக்குழப்பத்தினால் எழக்கூடிய அந்த ஒரு அறிவு. இது அனுமான் பிரமாணம். இதுவும் முழுமை கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும். இன்னொன்னு அனுமான் பிரமாணம். நீங்க வந்து ஏதோ நடந்து போயிட்டு இருக்கீங்க, காட்டுல வந்து சும்மா நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்ப தூரத்துல வந்து ஒரு புகை தெரியுது, அப்ப என்ன சொல்லுவீங்க? நீங்க அந்த புகைய பாக்குறீங்க, புகைய பார்த்தோடனே மனசுல மைண்ட் உள்ள போத்தோடனே நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன அங்க என்ன நெருப்பை நீங்க பாத்தீங்களா? இல்ல. அப்ப எப்படி நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்க? புகையை கொண்டு. அப்போ வந்து நீங்க முன்னாடியே வந்து நீங்க நெருப்பும் பார்த்திருக்கீங்க, புகையும் பார்த்திருக்கீங்க. Based on your previous observation and memory, you are sharing the knowledge. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பிரத்யக்ஷ பிரமாணம், ஏற்கனவே நெருப்பை பார்த்திருக்கீங்க, ஏற்கனவே புகைய பார்த்திருக்கீங்க, ஓகேங்களா? அதனால வந்து அங்க கண்டிப்பா அங்க நெருப்பு இருக்குன்றீங்க. ஆனா அது முழுமையான நாலேஜா? அது முழுமையான அறிவா? இல்ல பிரபு. ஏன்? நான் இன்னும் பார்க்கலையே நெருப்பு இருக்குது கண்ணால அதுக்கப்புறம் நீங்க அதே இருக்கலாம் இல்லாட்டி இல்ல. அந்த புகை நிறைய இருக்கா, அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காத்து அடிக்குது, அந்த புகை எல்லாமே போயிடுது. அப்ப அது என்ன அர்த்தம்? அது நெருப்பு இல்ல, அது மேகமா கூட இருக்கலாம். அது மேகம்.
சோ இந்த அனுமானும் பிரத்யக்ஷமும் கனெக்டட், ரெண்டுமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போகும். நம்ம நினைப்போம், ஓ அங்க புகை வருது, ஓ நெருப்புடாது அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த புகையே இல்லை, ஏன்னா புகையை காணும், ஓ அது மேகமா. நீங்க மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேகம் வந்து அப்படியே மலையோட அப்படியே ஒட்டி போகும் அழகா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், புகைடா போலீஸுக்கு போன் பண்ணு, போலீஸுக்கு ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணு, புகை வந்துச்சு போன் பண்ணி நம்ம அப்புறமா ஃபயர் இன்ஜின் வந்தா போய் பார்த்தா அவர் சொல்ல, சார் அது புகையில சார், அது வீட்டுல இருந்து வரக்கூடிய சிம்னில இருந்து வரக்கூடிய புகை, நீங்க எதுக்கு எங்களுக்கு கால் பண்ணீங்க, இந்தாங்க ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு நாலேஜ் இருக்கு. ஆமா நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே புகை இருந்தா, அதாவது வந்து புகை இல்லாம நெருப்பு இல்லாம புகை இல்லாம நெருப்பு இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம நெருப்பே பார்க்கல, புகையை வச்சு சொல்லலாம் ஓ நெருப்பு இருக்குன்னு. ஆனா அது வந்து முழுமையா, அது வந்து ஒருவேளை வெப்பத்தை குளிர் காய்வதற்காக போட்ட நெருப்பா கூட இருக்கலாம், இல்லைன்னா அது மேகமா கூட இருக்கலாம், இல்ல வீட்டு சிம்னில இருந்து வரக்கூடிய புகையா கூட இருக்கலாம், இல்ல உண்மையாகவே அது காட்டு தீயா கூட இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரியாது. சோ இது வந்து அனுமான் பிரமாணம்னா அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் வந்து நிறைய வாட்டி நம்ம அனுபவிச்சு நம்ம புலன்களால அதை எடுத்து நம்ம வச்சிருக்கனால வந்து சோ இப்போ வந்து இந்த பிரத்யக்ஷ பிரமான் அனுமான் பிரமான் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கான அறிவு போதுமானது. இந்த உலகத்துல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம், யூகத்தினால தெரிஞ்சுக்கலாம், ஒரு கெஸ் ஒர்க்னால பண்ணலாம். ஆனா நம்ம பேசக்கூடிய அறிவோ இந்த பௌதீக உலகத்தை சேர்ந்தது அல்ல. நம்மளுக்கு வந்து எந்த அறிவுனா இந்த பௌதீக உலகத்துக்கு அப்பாற்பட்ட அறிவு நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அப்ப எப்படி நம்ம பௌதிக உடலை வச்சு நம்ம இந்த பிரத்யக்ஷ பிரமாண அனுமான பிரமாணம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாது. நம்மளுக்கு தேவையான அறிவு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு அல்ல. இந்த உலகத்தையும் அப்பாற்பட்ட அந்த ஆன்மீக உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், செயல்கள் மற்றும் அந்த அறிவு நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்மள வந்து சஸ்டெயின் பண்ணவோ இல்லைன்னா நம்மள வந்து காப்பவோ பிரத்யக்ஷ பிரமான் அனுமான் பிரமான் போதும். ஆனா நம்மளுக்கு தேவை வந்து ஆன்மீக அறிவு. அதனாலதான் நம்ம அடுத்த வகையான ஒரு பிரமாணம் இருக்கு. அது பேர் வந்து சப்த பிரமாணம். சப்த பிரமாணம்னா செவியை கொடுத்து கேட்கிறது. சோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். படிங்க மாதாஜி, ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். வேத ஞானம் சப்த பிரமாணம் என்று வேத ஞானம் சப்த பிரமாண என்று அறியப்படுகிறது. அதன் மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் செவியுற்று அறியப்படுவது என்று பொருள். ஆன்மீக அறிவை அதிகாரபூர்வமான நபர்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன. தெய்வீக அறிவு இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட அறிவாகும். பிரபஞ்சத்தில் பெறப்படும் ஜட அறிவு பிரபஞ்சத்திற்கு அப்பால் விளங்குவது தெய்வீக அறிவு. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை கூட நம்மால் எட்ட முடியாத பட்சத்தில் ஆன்மீக உலகிற்கு நாம் எப்படி செல்ல முடியும்? ஆகவே முழுமையான அறிவை பெறுவது இயலாத காரியம். இது பாத்தீங்கன்னா அப்போ வந்து சப்த பிரமாணம்னா ஒரு ஸ்ருதி, செவியுற்று அறியப்படுவது என்று பொருள். ஆன்மீக அறிவை அதிகாரபூர்வமான நபர்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும், இதுவும் இம்பார்ட்டன்ட் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன. வேதங்கள் எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ, நம்ம ஒரு ஆன்மீக அறிவை பற்றி கேட்கிறோமோ, யாருகிட்ட இருந்து கேட்கிறோம், எங்க இருந்து கேட்கிறோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். சோ தெய்வீக அறிவு இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட அறிவாகும். இது நம்ம பார்த்தோம். சோ பிரபஞ்சத்தில் பெறப்படுவது ஜட அறிவு. இந்த பௌதிக உலகத்தில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு எல்லாமே ஜட அறிவு. ஜட அறிவு வந்து இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடியதுக்காக உங்களுக்கான தகுதியை தருகிறது, வெகுமானம் தருகிறது, போதுமான வசதிகளை தருகிறது. ஆனா ஆன்மீக அறிவு தேவைப்படுகிறது. ஆன்மீக அறிவு எப்படி கிடைக்கும்? பிரத்யக்ஷ பிரமான் அனுமான் பிரமான்ல கிடைச்சா கூட அது முழுமையான அறிவு கிடையாது. ஆகவே அவரோக பந்தா, டிசெண்டிங் ப்ராசஸ், அந்த சீட பரம்பரையில் வரக்கூடிய அந்த அறிவை
சப்த பிரமாணம் செவியுற்று நம்ம கேட்கறது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அப்ப கேட்கலாம், ஏன் அப்படி கேட்கணும்? நானே படிச்சுக்கிறேன், புக் இருக்கு, பகவத்கீதா புக் இருக்கு, மற்ற ஈஸ்வபனிஷத் புக் இருக்கு, எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, நானே படிச்சுக்கிறேனே. அப்ப நம்ம படிக்கும் போது முழுக்க முழுக்க அது வந்து அனுமானமா இருக்கும். ஓ ஒருவேளை கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்ற, அப்படியா இப்படியா. சோ நம்ம வந்து ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோன்றது நம்ம கற்பனை உலகத்தில் நம் வாழ்க்கையை நடத்தி சொல்லி கொண்டிருப்போம். அப்போ கடவுள்னா இதான்யா, கிருஷ்ணர் இதான் சொன்னாரு. சோ நிறைய பேர் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த நம்ம முன்னாடி கிளாஸ்ல கூட பார்த்திருக்கோம். இந்த முன்னாடி வந்து இந்த கேலண்டர் வரும். இந்த கேலண்டர் வந்து எப்படின்னா வந்து கீதா சாரம் அப்படின்னு வரும். இந்த கீதா சாரம் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 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 10 லைன் இருக்கு. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்க போகிறது நன்றாக, எது நடக்க இருக்கிறது நன்றாக, எது நடந்து முடிந்தது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கா ஒரு வேர்டு ஜக்லரி, அதாவது வந்து வார்த்தை ஜாலங்களாக இருக்கக்கூடிய அந்த கீதா சாரம் போட்டுருக்கோம். நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது இதுதான் கீதா சாரம் அப்படின்னு நினைச்சிடும். ஆனா வந்து உண்மையில கீதா சாரம்னா என்ன? கடவுளிடம் சரணடைவது, கடவுள் கொடுக்கின்ற அந்த உபதேசங்களை நம் வாழ்க்கையில் செயல்முறையாக செலுத்துவது, அதுதான் கீதா சாரம். நம் வாழ்க்கையை எப்படி ஒரு கடவுள், அதாவது ஆன்மீக குறிக்கோள் வழியாக நம் வாழ்க்கையை சீரமைத்து அதன்படியாக பின்பற்றி வாழ்க்கையின் இலக்கையான கோலோக விருந்தாவன், அதாவது ஆன்மீக உலகத்தை எப்படி அடைவது, இதெல்லாம் சாரம். ஆனா இதெல்லாம் கிடையாது. சோ வந்து ஒரு 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 கற்பனை. அதனாலதான் வந்து சீட பரம்பரையில் வரக்கூடிய அறிவு உன்னதமானது. ஒருவேளை வந்து இல்ல, நானே வந்து அனுமானம் இல்லைன்னா வந்து பிரத்யட்ச மூலமாக நான் படிச்சே பண்ணாலும் கூட, ஆராய்ச்சியை பண்ணாலும் கூட, முடிவில் எங்க வந்து சேரும்? முடிவு அதே முடிவுதான். எப்படி ஒரு தாய் தன் தந்தை யார் என்பது அந்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்கிறாரோ, அது வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. எந்த ஒரு ஆராய்ச்சினாலும் சரி, எந்த ஒரு பிரத்யட்சமானாலும் சரி, ஆராய்ச்சியை பின்கொற்றாலும் கூட அதே முடிவில் தான் நாம் சேர்வோம். ஆகவே சப்த பிரமாணம் என்பது முழுமையா. சோ இந்த பென்சில் எக்ஸாம்பிள் வரலாம். இப்ப நான் என்ன பண்ணலாம்னா, இந்த பென்சிலோட மேக் பாத்தீங்கன்னா இங்க போட்டிருக்காங்க, மார்வல் இல்ல கேம்லின் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த கேம்லின் வந்தது யாருன்னா வந்து இந்த பென்சிலை தயாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அந்த கம்பெனியோட நிர்வாகம். அந்த பென்சில் எங்கிருந்து வந்து அந்த கம்பெனி. இப்ப அந்த கேம்லின்ல வந்து ஃபுல் டீடைல் வச்சிருப்பான். அந்த கேம்லின் நான் சிஓக்கு இல்லைன்னா யாரோ மேனேஜர் கால் பண்ணி, சார் உங்க பென்சிலோட அந்த ஸ்பெசிபிகேஷன், டைமென்ஷன், இதோட ப்ராப்பர்ட்டி, இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது என்ன அளவு, என்ன சைஸ், இது எதனால பண்ணலாம், இது என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இது உடஞ்சா என்ன பண்றது, எப்படி ஷார்ப் பண்றது, எல்லா டீட்டெயிலும் அக்கு வேறு ஆணு வேறாக இருக்கும். அவனுக்கு நம்ம கேட்டு நம்ம போன் பண்ண அவன் சொல்லுவான், கால் சென்டர் இருக்கும், அவன் போன் பண்ணி சொல்லுவான், சார் இந்த பென்சிலை வந்து எப்படி ஷார்ப் பண்ணணும், இந்த பென்சிலை நீங்க எங்க வாங்கணும், இது எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா நல்லா இருக்கும். சோ முழுமையான அறிவை வந்து உங்களுக்கு தரான். புத்தகம் அந்த மேனுவல் தருவான், இல்லைன்னா வந்து ஒரு வீடியோ இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு ஆடியோ இருக்கும், இல்லைன்னா ஒரு 10 பக்கம் பேஜ் இருக்கும். இதை நம்ம கிட்ட அவன் கொடுத்தானா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பென்சிலான முழுமையான அறிவு நம்ம கையில இருக்கு. ஆனா அதை கிடைப்பதற்கு, அதை நம் வாங்குவதற்கு ஒரு சரியான, ஒரு தரமான, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, ஒரு ஆன்மீக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சோர்ஸ், அது முக்கியம். ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம பார்த்தல கேள்விகள் ஏதேனும் உண்டா? சோ இந்த பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான் பிரமாணம் மற்றும் வந்து சப்த பிரமாணம், இந்த மூன்றுத்தையும் வந்து யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்ல நான் ஏதாவது பேர் கூப்பிடுவா? ஜெயதேவ் பிரபு. மல்டி டாஸ்கிங்ல இருக்கேன் பிரபு, சாரி பிரபு. பட் சொன்ன எக்ஸாம் புரியுது, பட் டீடைல் சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம் பிரபு. மல்டி எவ்வளவு டாஸ்கிங்கா இருந்தாலும் நீங்க வந்து உங்க
சப்த பிரமாணம் இங்க கொடுக்குறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஐயோ கிருஷ்ணா, அந்த பிரதானத்தை நீங்க கொடுக்குறீங்க. விஜய் பிரபு, நீங்க ஃப்ரீயா? நீங்களும் பிரபு, நான் பிரீஃபா சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. சிங்கராஜ் ப்ரோ சொல்லுங்க. பிரத்யக்ஷ மானம் வந்து டைரக்ட் எவிடன்ஸ் பிரபு. நம்ம லிமிடெட் சென்ஸால கேதரிங் இன்ஃபர்மேஷன், அந்த 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 ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அனுமானம் வந்து ஸ்பெகுலேஷன், நம்மளுக்கு வந்து டீட்டெயிலா தெரியாது, மேலப்ப தெரியாது வச்சு நம்ம எடுக்கிறது. ஸோ லைக் ஃபயர் ஸ்மோக் அவுட் ஆஃப் ஃபயர் பக்கம் ஸ்மோக் மட்டும் வச்சு முடிவு பண்ற மாதிரி. ஸோ கேதரிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ஷாலோ லெவல், நாட் டீப். ஸோ இது ரெண்டை வச்சு நம்ம அளவில் வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். பட் டீப்பர் அண்ட் மோர் மீனிங்ஃபுல் அண்ட் உண்மையான அறிவு எடுக்கணும்னா we need சப்த பிரமாணம். ஸோ தட்ஸ் ஃப்ரம் தி அத்தாரிட்டிவ் சோர்சஸ் லைக் வேதாஸ், பரம்பரா சிஸ்டம்ல வர நாலேஜ், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா வீழ்கிறது. ஸோ டீப்பா நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதோட சயின்ஸ் பிஹைண்ட் எவ்ரிதிங். ஸோ இது வந்து காது மூலியமா கேட்கறது, லைக் அவுரல் ரிசப்ஷன். இன்னொன்னு ஒன்று கேள்விப்படுங்கன்னா, இது வந்து ஸ்ருத்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. பட் பண்ணுவீங்க. தேங்க்யூ பிரபு, சூப்பர், தேங்க்யூ வெரி மச். சோ பார்த்த இந்த 3 வகையா எப்படி அறிவை வளர்த்துக் கொள்ளலாம்: பிரத்யக்ஷ, அனுமான் மற்றும் சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் வந்து செவி மூலமாக கேட்கிறது, ஸ்ருதி. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம கண்டினியூ ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்த டாபிக் நம்ம போறோம். எப்படி வந்து ஒரு ஆன்மீக அறிவு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. எப்படி ஆன்மீக அறிவு வந்து ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை, அதை ஏன் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம்? இதை நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். முன்னாடி நம்ம ஒரு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணோம். எதற்காக வந்து வேதிக் நாலேஜ் இல்லைன்னா வந்து ஆராய்ச்சி, அதாவது வந்து ஒப்புக்கொள்வது எதுக்கு நான் அக்செப்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணுவோம். ஏன்னா வர கன்க்ளூஷன் அதான், வர முடிவு வந்து அதான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணுவோம். இப்போ மேற்கொண்ட மற்ற ரீசன்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ படிங்க. ஆன்மீக வானம் என்று ஒன்று உள்ளது. ஆன்மீக வானம் என்று ஒன்று உள்ளது. அது தோன்றும் நிலைக்கும் தோன்றாத நிலைக்கும் அப்பாற்பட்ட மற்றோர் இயற்கையாகும். ஆயினும் நித்தியமான கிரகங்களையும் கிரகவாசிகளையும் கொண்ட வானம் இருப்பதை உங்களால் எவ்வாறு அறிய முடியும்? இது குறித்த ஞானம் முழுமையாக உள்ளது. சோ ஆன்மீக வானம் என்று ஒன்று உள்ளது, அதை நம்ம ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அது சரி, அதுவே ஓகே. அது தோன்றும் நிலைக்கும் தோன்றாத நிலைக்கும் அப்பாற்பட்ட மற்றொரு இயற்கையாகும். அது வேற டைமென்ஷன், ஆயினும் நித்தியமான கிரகங்களையும் கிரகவாசிகளையும் கொண்ட வானம் இருப்பதை உங்களால் எவ்வாறு அறிய முடியும்? வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, வேற ஒரு கிரகம் இருக்கு, வேற ஒரு இடம் இருக்குன்றத நம்மளால எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு டெலஸ்கோப்போ இல்லைன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு விஞ்ஞான நம்ம வேற்று கிரகங்களை பற்றி அறியக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியோ அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட இல்ல. இது குறித்து ஞானம் முழுமையாக உள்ளது. ஆனா இதை பற்றி எல்லா நாலேஜ் இருக்கு, இதை பற்றியான முழுமையான அறிவு இருக்கு. சோ கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. ஆனால் இவற்றை ஆய்வினால் அறிவது எப்படி? அது இயலாத காரியம். எனவே நீங்கள் வேதங்களின் உதவியை நாட வேண்டும். இதுவே வேத அறிவு எனப்படுகிறது.
எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாங்கள் பரம அதிகாரியான கிருஷ்ணரிடமிருந்து அறிவை பெறுகின்றோம். எல்லா வகையான மனிதர்களும் கிருஷ்ணரை பரம அதிகாரியாக ஒப்புக்கொண்டுள்ளனர். 2 வகையான ஆன்மீகவாதிகளை பற்றி குறிப்பிட விரும்புகின்றோம். ஒரு வகையான ஆன்மீகவாதிகள் அருவவாதிகள் அல்லது மாயாவாதிகள் என்று அறியப்படுகின்றனர். இவர்கள் பொதுவாக சங்கராச்சாரியாரின் வழியில் வரும் வேதாந்திகளாக உள்ளனர். மற்றொரு வகையான ஆன்மீகவாதிகள் வைஷ்ணவர்கள் என்று அறியப்படுகின்றனர். இராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், விஷ்ணு சுவாமி போன்றவர்களை வைஷ்ணவர்கள் என்கின்றோம். சங்கர சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகிய இரு பிரிவினரும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஒப்புக்கொண்டுள்ளனர். கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஒப்புக்கொண்டுள்ளனர். சங்கராச்சாரியர் பிரம்மனை பற்றிய அருவவாதத்தை பிரச்சாரம் செய்து அருவவாதியாக இருந்தார். ஆயினும் உண்மையில் அவர் தம்மை மறைத்து கொண்டிருந்த உருவவாதியே. பகவத்கீதையானது தமது விளக்க உரையில் சங்கரர் என்கின்றார், பரமபுருஷ பகவானாகிய நாராயணர் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் அதனை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அந்த பரமபுருஷ பகவான் நாராயணரே கிருஷ்ணர். அவர் தேவகிக்கும் வாசுதேவருக்கும் மகனாக வந்துள்ளார். கிருஷ்ணருடைய தாய் தந்தையின் பெயரை சங்கரர் விசேஷமாக குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை எல்லா ஆன்மீகவாதிகளும் ஏற்கின்றனர். இதில் சந்தேகம் இல்லை. கிருஷ்ண உணர்விற்கான நமது அறிவிற்கு பகவத்கீதையே ஆதாரம். பகவத்கீதையே ஆதாரம். இது கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக வருகின்றது. பகவத்கீதையை நாங்கள் பகவத்கீதை உண்மையுருவில் எனும் பெயரில் வெளியிட்டுள்ளோம். ஏனெனில் நாங்கள் கிருஷ்ணர் உரைத்திருப்பதை எந்த வியாக்கியானமும் இல்லாமல் அப்படியே ஏற்கின்றோம். அதுவே வேத ஞானம். வேத ஞானம் தூய்மையானது என்பதால் நாங்கள் அதை அப்படியே ஏற்கின்றோம். கிருஷ்ணர் கூறுவதை அனைத்தையும் நாங்கள் ஏற்கின்றோம். இதுவே கிருஷ்ண உணர்வு. இவ்வாறு ஏற்றல் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. ஓகே. சோ ஏன் ஆன்மீக அறிவு இல்லைன்னா பகவத்கீதாவை ஏற்றுக்கொள்வது, அதாவது அப்படியே ஏற்றுக்கொள்வது. சோ இது ஒரு விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பகவத்கீதையோ இல்ல வேதங்களையோ கூறுபவர் யார் அப்படின்றத இங்க நிலைநாட்டுறாங்க. அவரோட தகுதி என்ன, அவர் யார், அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றத நிலைநாட்டுறாங்க. சோ அப்படி அந்த வகையில பார்த்தோம்னா பகவத்கீதாவோ இல்ல வேதங்களையோ கூறுபவது கிருஷ்ணர். கிருஷ்ணர் யார்? கிருஷ்ணர் கடவுள். அது எப்படி சொல்லலாம்? ஏனென்றால் எந்த பிரிவினாலும் சரி, அருவவாதிகளும் சரி, உருவவாதிகளும் சரி, சங்கராச்சாரியர், மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், அனைத்து மகான்கள் மற்றும் அதாவது இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள். கிருஷ்ணரே கடவுள் அப்படின்னு, கிருஷ்ணரே தான் கடவுள் அப்படின்றத ஒப்புக்கொள்கிறார். சோ அந்த வகையில கிருஷ்ணர் சொல்றத இந்த இயக்கத்துல நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்றார் கிருஷ்ணர். பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கிருஷ்ணர் சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனை? ஏன்னா சப்த பிரமாணம்னா கிருஷ்ணர் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. ஏன்னா மனிதர்களால் முழுமையாக அறிவு கொடுக்க முடியாது. ஏனென்றால் 4 வகையான குறைபாடுகள் உள்ளன. சோ 4 வகைகள் குறைபாடுகள் உள்ள ஒரு கட்டுண்ட ஆத்மா முழுமையான ஆன்மீக அறிவை கொடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படி அந்த வகையில் கிருஷ்ணர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. 4 குறைபாடுகள் இருக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா இல்ல. கிருஷ்ணரோட உடல் ஆத்மாவுக்கு வெவ்வேறு கிடையாது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். சர்வ காரணம். அனைத்து காரணங்களும் அதாவது அகம் சர்வஸ்ய பிரபு. அனைத்து படைப்புகளும் பார்க்க முடியாத, எட்டக்கூடிய, எட்ட முடியாத, உணர முடியாத அனைத்து பொருள்களும், விஷயங்களும், தத்துவங்களையும் கிருஷ்ணர் வழங்கியிருக்கிறார்.
சோ அந்த வகையில கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்வதும் கிருஷ்ணர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதும் ரொம்ப இயல்பு அப்படின்றார். ஏனென்றால் அது வந்து அப்பௌருஷா இந்த வார்த்தை அப்பௌருஷானா வந்து கடவுளின் வார்த்தை. அதாவது இந்த வார்த்தைக்கு ஒரு வீழ்ச்சி இருக்காதுன்றது அர்த்தம். இப்ப என்னோட வார்த்தைக்கு வந்து வீழ்ச்சி இருக்கும், அது நடக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு கட்டுண்ட ஆத்ம நாள் கூறப்படிய வார்த்தை. ஆனா கிருஷ்ணரோட வார்த்தை இல்லைன்னா வேதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்பௌருஷானா வந்து அதுக்கு அழிவு கிடையாது, அதுக்கு வீழ்ச்சி கிடையாது, அதுக்கு தோல்வி கிடையாது, என்றுமே இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னா. சோ இந்த கிருஷ்ணர் உணர்வில் இருக்கக்கூடிய மட்டுமல்லாமல் கிருஷ்ணர் உணர்வுனால நம்ம உணர்வு சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து கிருஷ்ணர், நீங்க வந்து இஸ்கான், நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா, அதனால கிருஷ்ணர் வந்து கடவுளை ஏத்துக்க, ஆனா கிருஷ்ணர் சொல்றதை ஏத்துக்கிறீங்க. ஆக இங்க போட்டிருக்காங்க, கிருஷ்ணர் உணர்வில் இருக்கக்காக கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அந்த வகையில இல்ல. சங்கராச்சாரியர் அருவவாதியை ஆச்சாரியா கடவுளே இல்ல, கடவுளுக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்ற அந்த சித்தாந்தம், அவர் என்ன சொல்றாரு, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் மத்தே மூட மத்தே, அதாவது பஜகோவிந்தம் பண்ணலன்னா நீ ஒரு முட்டாள் அப்படின்றாரு. கோவிந்த நாமத்தை சொல்லு அப்படின்றார். சோ அப்படிப்பட்ட அவர் என்ன, நாராயணரே பரம், நாராயணரே வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றத ஒப்புக்கொள்கிறார். சோ அப்படிப்பட்ட அருவவாதி மற்றும் அருவவாதி மாயாவாதி அனைத்து தரப்பினரும் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியான சங்கராச்சாரியார் ஒத்துக்கொள்கிறார், மத்வாச்சாரியார் ஒத்துக்கொள்கிறார், ராமானுஜாச்சாரியார் ஒத்துக்கொள்கிறார். சோ இதுல என்ன பிரச்சனை, இதனால ஒப்புக்கொள்றதுனால வந்து நம்ம ஆராய்ச்சியை தவிர்க்க முடியும், நேரத்தை சேமிக்க முடியும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு தேவையில்லை அப்படின்றார். சோ பிரபுபாத் ஏதோ கேள்வி இருக்கா நம்ம பார்த்ததுல? Continue to read it. படிங்க மாதாஜி. கொஞ்சம் ஓகேவா? ஓகே, சரி. சரியான அதிகாரியை அல்லது அறிவின் தோற்றுவாயை ஏற்பதால் அதிகமான நேரம் மிச்சமாகிறது. உதாரணமாக, பௌதீக உலகில் அறிவை பெறுவதற்கு 2 வகையான முறைகள் உள்ளன: தொகுத்தறிதல், பகுத்தறிதல். மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவன் என்பதை பகுத்தறிதல் மூலமாக ஒப்புக்கொள்கின்றோம். அதாவது, மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவன் என்று உங்கள் தந்தை சொல்கிறார், அக்கா சொல்கிறாள், எல்லோரும் சொல்கிறார்கள். நீங்களும் அதனை ஆய்வு செய்யாமலேயே மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவன் என்பதை உண்மை என்று அப்படியே ஒப்புக்கொள்கிறீர்கள். மனிதன் மரணத்திற்கு உட்பட்டவனா என்பதை நீங்கள் ஆராய முற்பட்டால் ஒருவர் விடாமல் எல்லா மனிதர்களையும் ஆராய வேண்டி வரும். அது மட்டுமின்றி மரணமில்லாத மனிதன் யாரேனும் இருக்கலாம், நான் இன்னும் அவனை சந்திக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க நேரிடலாம். இப்படியாக உங்கள் ஆராய்ச்சி ஒருபோதும் நிறைவு பெறாது. இந்த வழிமுறையை சமஸ்கிருதத்தில் ஆரோக, அதாவது மேல் நோக்கி செல்லும் வழிமுறை என்பார்கள். பக்குவமற்ற புலன்களை கொண்டு சொந்த முயற்சியில் அறிவை நீங்கள் முற்பட்டால் ஒருபோதும் சரியான முடிவிற்கு வர மாட்டீர்கள். அது சாத்தியமில்லை. ஓகே ஓகே. சோ நம்ம இங்க பார்த்தோம், அதாவது உதாரணம் வேற கொடுத்திருக்காரு பிரபுபாது. மனிதன் வந்து மரணம் உட்பட்டவன் அப்படின்றது ஆராய்ச்சியில் எழுதுனா நீங்க வந்து 2 வகையான அறிவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அரோக பந்தா அவரோக பந்தா. தொகுத்தல் பகுத்தறிதல், டிடக்டிவ் இண்டக்டிவ். ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. சோ ஆராய்ச்சி நீங்கள் அதாவது என்ன போட்டிருக்கு, உங்கள் ஆராய்ச்சி ஒருபோதும் நிறைவு பெறாது. ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கலாம்,
எத்தனை பேர் சாக போறாங்க, எத்தனை பேர் யார், ஒருவேளை வந்து மரணமே இல்லாத மனிதன் யாருன்னா இருப்பாங்களோ, அவரை நான் இன்னும் சந்திக்கல அப்படின்னு நினைப்பீங்க. சோ அது வந்து யூகிக்கிறது. சோ ஒருவேளை நம்ம வந்து அந்த ஆராய்ச்சி மூலமாக என்னோட சொந்த முயற்சினால் பாருங்க, பக்குவமற்ற புலன்களை கொண்டு, இது நல்ல ஒரு வசனம், பக்குவமற்ற புலன்களை கொண்டு சொந்த முயற்சினால் அறிவை பெற நீங்கள் முற்பட்டால் ஒருபோதும் சரியான முடிவுக்கு வரமாட்டீர்கள். அது சாத்தியமில்லை. இதுதான் சொந்த முயற்சினால் அறிவை வளர்த்துக் கொள்வது. எப்படி? பக்குவமற்ற புலன்களை கொண்டு அறிவை பெற நீங்கள் முற்பட்டால் ஒருபோதும் சரியான முடிவுக்கு வரமாட்டீர்கள். அப்ப என்ன, அப்ப எப்படி நம்ம அறிவை வளர்த்துக்கலாம்? சோ அப்ப இது வந்து அப்ப வந்து இப்ப இந்த கேள்வி, அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வேதிக் நாலேஜ் அல்லது வந்து இந்த அறிவு, ஆன்மீக அறிவு கரெக்ட். ஹவு டு யூ நோ வேதிக் நாலேஜ் இஸ் கரெக்ட்? ஆர் இந்த ஆன்மீக அறிவு ஒரு உண்மையானது, தப்பில்லைன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? நம்ம இதுவரையும் ஈஸ்வரபணிசல்ல பார்த்ததை வச்சு. அந்த அறிவு சீட பரம்பரையில இருந்து ஒரு ஆள் சொல்லி இருக்க வேணும். சோ இது வந்து சீட பரம்பரையில இருந்து வருது. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. சோ கிருஷ்ணர் வந்து கடவுள். நான் சொல்ல, இந்த புத்தகம் எந்த புத்தகம் எடுத்தாலும் சங்கராச்சாரியா சரி, ராமானுஜாச்சாரியா சரி, மத்வாச்சாரியன், நாராயணா கிருஷ்ணர் எல்லாம் ஒண்ணுதான். அவர் கடவுள், அவர் பேசுறாரு, அவர் எப்படி பொய்யா இருக்க முடியும்? சோ அது ஒரு சொல்லலாம். ஓகே, வேற நம்ம ஒண்ணு பார்த்தோமே, டைம் ரிலேட்டடா பார்த்தோமே. அதை நாங்க படிச்சோ எங்களோட பக்குவமற்ற அறிவினால நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ அல்லது ஊகிச்சோ அறிய டைம் எடுக்கும். ஸோ வி ஹாவ் டு பிலீவ். டைம் எடுக்கும். அப்படியே டைம் எடுத்து அதோட முடிவுக்கு வந்தாலும் என்ன முடிவு எப்படி இருக்கும்? அது சரியான முடிவு இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் எங்களோட புலன்கள் சரியான முடிவு இல்லை. ஒருவேளை சரியான முடிவுக்கு வந்தாலும் கூட எப்படி இருக்கும் அந்த முடிவும்? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீக அறிவும் ஒன்னாதான் இருக்கும். ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்ததும் இல்ல இவ எப்படின்னா, அதுக்கு உதாரணம் வந்து அந்த அம்மா வந்து யார் தந்தைன்னு சொல்றது. நம்ம வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா யார் அப்பான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்கு டைம் ஆகும். எவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கு எதுக்கு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சோ அப்படிதான் வந்து இந்த அந்த கொடுக்கப்பட்ட இந்த ஆன்மீக அறிவு. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு பிரபுபாத், உதாரணம் கொடுத்தாரு. கவுடங், மாட்டு சாணம் பத்தி சொன்னாங்க. ஆன்டிசெப்டிக், அதெல்லாம் வேதத்துல கொடுத்துருக்கு. கான்ஷல், மாட்டு சாணம் ரொம்ப தூய்மையானது அப்படின்றோம். மாட்டோட சாணம் தூய்மையானது. ஆனா மனிதன் வந்து ஒரு கழிவறைக்கு போனா குளிச்சுட்டு தான் வரணும். ஆனா மாட்டு சாணம் வந்து கருவறையில வைக்கலாங்க கோயில்ல. சோ அப்படிப்பட்ட நம்ம யோசிச்சோன்னா ஒரு கன்ஃபியூஷன். என்ன அது, நம்ம கழிவறைக்கு போயிட்டு வந்தா நம்ம குளிச்சுட்டு வரணும், ஆனா மாடு சாணம் வந்து தூய்மையா இருக்கு. ஏன்னா வேதங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளது ஆன்டிசெப்டிக். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அதே ரிசல்ட் தான். சோ அந்த போல எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிருஷ்ணர் பேசினது
ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு, ஆச்சாரியர்கள் சொல்றாரு, சீடர்கள் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஓகே, கிருஷ்ணர் சொல்றது கரெக்ட், கிருஷ்ணர். அதுக்கப்புறம் டைம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வந்து ஓகே இது வந்து கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதை விட இது தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. கொடுத்திருக்க பகவத்கீதையில கொடுத்திருக்க தத்துவங்கள் உண்மைன்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அதை உணர்ந்தா ஓகே. அதுக்கு ஆனா அது தப்புன்னு சொல்ல முடியாது. காம ஏஷ, குரோத ஏஷ, ரஜகுண பாவ இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்றாரு. காமம் வரும், காமம் வந்து திருப்தி ஆகலைன்னா கோபம் வரும். அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடியாதே. சோ சில விஷயத்த வந்து உண்மைன்னு ஒத்துக்க முடியாது. அதே சமயம் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து இதை ஏத்துக்கலப்பனா, சரி ஓகே, ஏன் ஏத்துக்கல? எனக்கு பிடிக்கல. அது எப்படி? சோ நம்ம ஒரு விஷயத்த வேணான்னு சொல்றதுக்கும் வந்து ஒரு ரீசன் தேவை இல்லையா? அது ரீசன் சொல்ல முடியாது. ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன். சோ வந்து அப்ப அது உண்மைன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு ரீசன் இல்ல. சோ அது எப்படி நம்ம தப்புன்னு நிகாரிக்க முடியும்? சோ அப்படியும் கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இப்ப இருக்க நிலை பார்க்கலாம். இப்ப இருக்க சமுதாய நிலை, இப்ப இருக்க ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையின் நிலை, இதெல்லாம் எப்படி இருக்கு? டோட்டல் கேஆஸா மெஸ்ஸா இருக்கு. ஏன்னா வேதங்களிலும் பகவத்கீதால கொடுக்கப்பட்ட அறிவும் வேத அறிவும் பின்பற்றாதனால் நம்ம இந்த நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதங்கள்ல கொடுக்குறாங்க எப்படி வாழணும், மனிதன்னா எப்படி இருக்கணும், பகவத்கீதையில சொல்றாங்க மனுஷனா எப்படி இருக்கணும். அதெல்லாம் பின்பற்றாதனால நம்ம இப்ப இருக்க நிலையை பார்க்கலாம். எங்க எடுத்தாலும் போர், எங்க எடுத்தாலும் சண்டை, எங்க எடுத்தாலும் சச்சரவு, நிம்மதி இல்ல, வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல, உறவுகள் சரியில்லை. சோ இதெல்லாம் வந்து எதனால வருது? வேதிக் நாலேஜ் கொடுக்கப்பட்ட அறிவை வந்து பின்பற்றல. இல்ல நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப நம்ம வந்து பார்க்கணும், சமுதாய நிலையை பார்க்கிறோம். Because we are not following the knowledge of Vedas, we can see the current situation. The life is full of sinful reactions. Current civilization which is visible is a greatest example. Civilization of cats and dogs. பிரபுபாத் சொல்வார், இருக்கக்கூடிய சமுதாயம், இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு மிருகத்தின் சமுதாயம் போல இருக்கிறது. எப்படின்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு. எதனால? நம்ம பார்க்கணும் கண் முடியா. நம்ம நியூஸ பார்த்தா இன்னைக்கு பார்த்தா பாம்பு இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா 5000 பேர் செத்துறாங்க, 10,000 பேர் செத்துறாங்க, அங்க சண்டை, இங்க சண்டை, இங்க ஆயிடுச்சு, அங்க பிரச்சனை ஆயிடுச்சு, இங்க எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை நம்ம பாக்குறோம். நம்ம நியூஸ்ல டெய்லி பார்த்துட்டே இருக்கலாம். சோ அது வந்து எதனால? நம்ம இந்த மாதிரி அறிவான போதுமான ஒரு பொக்கிஷமான அறிவை வந்து நம்ம தவறு விட்டுட்டோம். அதே போல இதுல இன்னொரு சீக்ரெட். ஆன்மீக அறிவு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீக அறிவு வந்து ஒரு 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 எப்படி சொல்ல, இது எப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணாடி மாதிரி. இப்ப வந்து ஒரு படத்துல பார்ப்போம். ஒரு படத்தை நீங்க பாத்துருக்கீங்க. இந்த படத்துல வந்து ஒரு பெண்மணி போயிட்டு கேட்பாங்க, மிரர் மிரர் ஷோ மீ ஹூ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்ட் ஆர் பர்சன் இன் த வேர்ல்ட். அப்புறம் அந்த மிரர் வந்து வேற யாரா போட்டோ காட்டும், ஏன்னா அவங்க மூஞ்சி காட்டும், அப்புறம் வேற ஒரு பொண்ணு மூஞ்சி காட்டும். அந்த மாதிரி அந்த மிரர் வந்து பாக்கிறதுக்கு எல்லாம் மிரர் மாதிரி தான் இருக்குன்னா, யாருன்னா போய் நின்னாங்கன்னா அவங்களோட பிம்பம் தெரியும், வேற அது போல இந்த ஆன்மீக அறிவு வந்து அதுவும் ஒரு வகையான ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல எந்த மனப்பக்குவத்துல பாக்குறோமோ அந்த மனப்பக்குவத்துக்கு இட் வில் ரிவீல் இட்செல்ஃப். So the attitude of the seeker will reveal the Vedas accordingly. The attitude of the seeker will reveal it will help to reveal the Gita accordingly. நம்ம எந்த மனப்பக்குவத்தை அதை அணுகுறோமோ, பகவத்கீதாவை எந்த மனப்பக்குவத்துல அணுகுறோமோ அந்த மனப்பக்குவத்துக்கு ஏத்தாற் போல அந்த அறிவு நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் தெரியும், மேலெல்லாம் தெரியாது. சோ நம்ம பக்குவம் அடைந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாளடைவில் நீங்கள் வந்து அந்த பக்தி தொண்டுகளை செய்யும் பொழுது, பக்திக்கான தேவைப்பட்ட அந்த சாதனை செய்யும் பொழுது, நீங்க பக்குவம் அடையும் போது திருப்பி வந்து அந்த பகவத்கீதை படிக்கும் போது வேற மாதிரி காட்டும். இட் இஸ் ரிவீலிங். the knowledge is revelation. ரெவலேஷன்னா உங்களுக்கு உங்களோட மனப்பக்குவம், உங்களோட ஆன்மீக அளவு எப்படி இருக்கோ அதற்கேற்ப உங்களோட அறிவு வந்து அது காட்டும்.
ஸோ இதெல்லாம் சம் பாயிண்ட்ஸ். ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது புரியலையா? நம்ம பேசினது இன்னைக்கு ஃபுல்லா ஏதாவது பேசினது ஏதாவது யாருக்குன்னா ஏதாவது பாயிண்ட் புரியலையா? திருப்பி ஏதாவது விளக்கணுமா? ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா நம்ம பேசினதுல இன்னைக்கு? ஸோ இதுக்கப்புறம் அந்த புத்தகம் இருக்கு, இதை அக்செப்ட் பண்றோம். ஒருவேளை டவுட் வருது, எனக்கு கொஞ்சம் புரியல, நான் அதை வந்து சேலஞ்ச் பண்ணல, நான் அதை வந்து எதிர்கொள்ள, அதாவது நான் வந்து அதை தப்புன்னு சொல்ல வரல, ஆனா அதை வந்து என்னை ஏத்துக்கொள்றதுக்கு மனப்பக்குவம் இன்னும் வரல. அப்படின்ற நிலைமையில நான் என்ன பண்ணும்? ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. அதாவது வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்துல அதை ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவமும் எனக்கு வரல. ஆனா எனக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு, எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரியல. அப்படின்ற போது என்ன பண்ணணும்? இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஏன்னா வந்து வேதத்தை ஒப்புக்கொள்றோம். வேதத்தை ஏன் ஒப்புக்கொள்ளணும்னு பார்த்தோம். வேற வகையான அறிவை எப்படி வளர்த்துக்கொள்ளலாம்னு பார்த்தோம். அதுல சிறந்ததான சப்த பிரமாணம் எப்படி ஏத்துக்கிறதுன்னு பார்த்தோம். ஏன் ஒத்துக்கிறோன்றத கேட்டோம். வேதிக் நாலேஜ் ஏன் கரெக்ட்ன்றத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இதுலயும் வந்து குழப்பம் இருக்கு அப்படின்ற போது அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம். Any questions? Okay. Thank you. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வாரம் இந்த பதிவை பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா சச்சின். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல, முடிஞ்சிச்சு.